ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே காலையில் இன்றைக்கி என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ மீன் கடைக்கு தான் வந்திருக்கோம், மீன் மார்க்கெட்டுக்கு. திருச்சியில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், பெரிய மீன் மார்க்கெட் தான், காசி விலங்கி மீன் மார்க்கெட். அங்கே தான் வந்திருக்கோம். வந்து மீன்லாம் இன்றைக்கி ரேட் கம்மியாக இருந்துச்சு. வெக்காளியம்மன் கோயில் திருவிழா, சமயபுர திருவிழா அதிகமாக இருக்குல்ல, காப்பு கட்டி இருப்பாங்கள்ல, அதனால் மீன் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து நகர மீன் தான் வாங்கினோம். சங்கரா மாதிரியே இருக்கும், நகர மீன் வாங்கினோம். அங்கேயே வெட்டை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறமேட்டு வர வழியில் வந்து மாங்காய், தேங்காய் அதெல்லாம் வாங்கினோம். அதை வந்து வீடியோ கிளிப்ஸ் வந்து என்னால் எடுக்க முடியலை, அதனால் எடுக்கலை. இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணுவோம் பாருங்கள். இப்போ வந்து மீனை வந்து கழுவ போகிறோம். எப்படி கழுவ போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். கழுவ போகிறாங்க, எப்படி கழுவுறாங்கன்னு பார்ப்போமா? என்ன மீன் வாங்கினோன்னா, இது பேர் நகர மீன் தான் வாங்கிப்போம். நகர மீனா நகர்ந்துக்கிட்டே இருக்குமா? சங்கரா மீன் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சங்கராவோட அக்கா தான் இந்த மீன் நகர. அந்த ரெட் கலர் இருக்குது, நல்லா ஃபுல்லாக சுரண்டி எடுத்துடணும். இப்போ மீன் கவுல்லாம் வராமல் இருக்கும். சுரண்டி இந்த எலும்பு மாதிரி இருக்கும் இங்கே எனக்குள்ள, அதையும் நல்லா எடுத்துடணும். இந்த மீன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே ஒரு அக்காவே வெட்டி கொடுத்துட்டாங்க. என்ன பைப்பில் எப்படி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே கழுவி கொடுத்தோம். கிளாம்பெல்லாம் கொஞ்சம் சரியாக எடுத்துருக்க மாட்டாங்க, அது மட்டும் நல்லா டேஸ்ட் இருக்கும். மீன் எப்படி நல்லா இருக்குன்னு பார்க்குறது. நல்ல மீனா கெட்ட மீனான்னு எப்படி பார்த்து சொல்லுவீங்க? இது இந்த சைடு செதில் இருக்கும்ல, அந்த செதில் வந்து தூக்கி பார்த்தா ரெட் கலர் இருக்கும், நல்லா ரத்த கலரில். அப்போனா வந்து அது நல்ல மீன். வெள்ளையாக இருந்துச்சுன்னா அது வந்து ஐஸில் வச்ச மீன், ரொம்ப அதிக நாள் வச்சிருந்த மீன். பார்த்து தான் வாங்கணும். ஆனால் மீன் குழம்பு நல்லா இருக்குது, எதுவுமே நல்லா இருக்குது. வாங்கி வேஸ்ட்டாக போடும். இப்போ க்ளீனாக எல்லாத்தையும் கழுவிட்டோம். இதையே வந்து அப்படியே 2-3 தாட்டி அலசணும் நல்லா. அதான் கேட்கணும், சோத்தாட்டி அலசணும் பத்தாது. 2-3 தாட்டி அலசணும். அப்போ தான் ஸ்மெல் போகாது. சரி, ஸ்மெல் போகும். தண்ணியை நல்லா இது பண்ணி விட்டு அலசியாக வந்து லாஸ்ட் அலசு வந்து எல்லாமே கொட்டிட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு அடுத்து மஞ்சள்தூள் போட்டு நல்லா பரட்டணும். பெரட்டிட்டு அந்த கவுரு வரப்போம். இந்த மீனுக்கு மட்டுமா இல்லை எல்லா மீனுக்கும் அப்படி தான் பண்ணணுமா? எல்லா மீனுக்குமே அப்படி பண்ணணும். இப்போ ஸ்மெல் வராது. இப்போ கழுவிடலாம். அவ்வளோதான், எல்லாமே எடுத்துட்டு வந்து குழம்புக்கு தனியாக, வறுக்கிறதுக்கு தனியாக வந்து பிரித்து வச்சுப்போம். ஓகே. கொஞ்சம் சின்னதாக இருக்கிறத வந்து குழம்பு வச்சுப்போம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறத வந்து இதுக்கு வச்சுக்கலாம், வறுக்க வச்சுக்கலாம். மீன் மண்டையே வறுக்க முடியாது, அறுக்கலாம், நல்லா தான் இருக்கும். குழம்புக்கு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் குழம்பு பாதிமே வந்து வெட்டி தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த குழம்பு கொண்டு அது மாதிரி வறுத்த மீன் தானே எல்லாருமே சாப்பிடுவோம். அதனால் வந்து வறுத்த மீன் தான் நிறையா யூஸ் பண்ணிப்போம். இன்னைக்கு மீன் விலை கம்மியாக இருந்ததுனால வந்து மீன் வந்து அதிகமாக எடுத்தாச்சு. குட்டி குட்டி மீனாக வந்து குழம்புல போட்டால் வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இவ்வளோ மீன் குழம்புக்கு போட்டு இப்போ தான் நல்லாயிருக்கும். போதும்,
யார் குழம்பு மீனை திங்க போகிறா? அவ்வளோக்கே யாரும் திங்க போகிறதில்ல. நீங்கள் யாரும் திங்க மாட்டீங்க, நான் தான் திண்டு கிடக்கேன். போதுமா இருப்பது? போதும். மசாலா ரெடி பண்ணுவோம் குழம்புக்கு. மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து மசாலாவுக்கு என்னென்ன தேவைப்படும்? குழம்பு மசாலா நம்ம வீட்டில் அரைச்சி பண்ண அந்த தூள் கொஞ்சோண்டு. நம்ம வீட்டு உள்ள மனிதர்கள்லாம் வந்து உரப்பு கம்மியாக சாப்பிட்றாங்க. அதனால கொஞ்சம் லைட்டாக தான் மசாலா போடுறோம். மிளகாத்தூள். ஏன் இப்பெல்லாம் இதை கேட்குறேன்னா என்னென்ன பண்ணுறீங்கன்ற, என்னென்ன பிடி போகிறீங்கன்னு. 4 பிள்ளை உங்களுக்கு உடம்பு சொல்லணும்னா நான் சமைச்சு கொடுக்கணும்ல. எல்லா லேடியும் என்னமோ நாங்கள் தான் சமைக்கிறோம், நாங்கள் தான் பண்ணுறோங்கிறீங்க. நாங்கள் தான் சமைக்கிறோம். அப்போ எல்லா லேடியும் ஏன் ஹோட்டலுக்கு வேலைக்கு போக மாட்டாங்கிறாங்க? சமைக்கிறதுக்கு பாத்திரங்கள் ஒரு மட்டும் தான் போகிறீங்க. எல்லா ஹோட்டலையும் ஆம்பளைங்க தானே வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் தெரியாதா? ஆம்பளைங்களும் எல்லா கஷ்டங்களும் தெரியும். என்னமோ நாங்கள் மட்டும்தான் எல்லா கஷ்டத்தையும் பார்க்குற மாதிரியே சொல்லுவாங்க. ஆமாம், நாங்கள் மட்டும் தான் பார்க்குறோம். அப்புறம் எண்ணெய் தண்ணி ஊற்றிக்கணும். இது சிம்பிளான மீன் வகை, வேறு ஒன்றுமே போடலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. லெமன் போட்டால் நல்லா இருக்கும்ல? நல்லா தான் இருக்கும். லெமன் இல்லையே, பயன்படலையே. இதுதான் இல்லை வீட்டில் வேலை செய்கிறவங்க லட்சணம். ஹலோ மேம், நீங்கள் தானே வந்தீங்க? தெரியணும், லெமன் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் உப்பு கூடுதலாக போட்டுக்கலாம். நிறைய மீன் இத்தனை போதுமா போதும் வறுக்கிறதுக்கு? லைட்டாக தான் மசாலா தூள் கம்மியாக. எங்கள் வீட்டு சிங்கக்குட்டி இவ்வளோ தூங்கிட்டு இருந்தார், எந்திரிச்சிட்டாரு. ஷடார் பட்டார் ஒரு ரெண்டு ஷாட்டு மட்டார் மட்டும் காட்டிட்டு ஓடிட்டாரு. வெடி போட்டு தான் வருவார். வெளியே போயிருக்காரு, ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு, போயிட்டு வருவாப்ல. அது யாருங்க? யார் இப்படி நெஞ்சில் தட்டி வருவா? கபாலியா? கபாலியா மன்சூரியா தான் ஒரு வந்த உடனே மிட்டாயி அப்படின்ட்டு வரும். அவருக்குன்னா வாங்கி வச்சாச்சு கடைக்கு போயிட்டு வரப்ப. இப்போ லைட்டாக ஏன் தடவைன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டு சாதம்லாம் சாப்பிட மாட்டாங்க உரப்பு. நீங்கள் நல்லா தடவி வைங்க, அப்போ தான் வெயிலுக்கு காஞ்சி அது உரிக்கிறோம். வெயிலில் இப்போ காய வைக்கிறது உங்கள் வேலை தான். நல்லா தடவுங்க. போதுங்க. மசால் தடவுறது பெருசு இல்லை, அதை வெயிலில் காய வச்சா தான் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா சின்ன பிள்ளைலாம் வெயிலில் காய வச்சுட்டு எங்கள் வெளியே காவ காக்க வைப்பாங்க மீனுக்கு. இந்த வந்துட்டார் எங்கள் வீட்டு சிங்கக்குட்டி. அவர் இப்போதைக்கு வீடியோவில் காமிக்க முடியாது, அவர் வந்து வேறு குளத்தில் இருக்கிறார். ஒரு முறை முறைச்சிக்கிட்டு இருக்காரு. வாங்க சார். சார் உங்களை காமிக்கலாமா? வாங்க பக்கத்தில் வாங்க. இங்கே பாருங்க ஓடுறாரு. ஐயா ஓடிட்டாரு. இன்னைக்கு சண்டே தானே, ரெஸ்ட் எடுக்கட்டும். பிள்ளைங்க ஃபஸ்ட்டு தூங்கணும் நல்லா, அப்போ தான் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். அவங்க தூங்கினா தான் நம்மளுக்கும் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். வெயிட் 1 செகண்ட். எப்படி தடவுறாங்க நல்லா, அந்த சதாக்குள்ளெல்லாம் நல்லா தடவணும், அப்போ தான் அந்த இது மசால் உள்ளே போய் இறங்கும். இது தடவுறது பெருசில் எங்கள் கை இப்போ வச்சோன்னா எல்லாமே அப்படியே எரியும். நாங்கள் என்ன பண்ணுறது? எரியுமே. பெண்கள் வந்து எவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க பார்த்தீங்களே. என்ன பெண்கள் தியாகம் பண்ணுறீங்க, சமைக்கிறீங்க. நாங்கள் வெளியே போய் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சா எங்கள் அம்மா மாதிரி ஆனால் சமைக்கலான்னு நினைக்கிறேன். அது நாங்கள் இல்லைம்மா, இப்போ நீங்களும் உங்கள் அம்மாவை சொல்லுவீங்களே, எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? எங்கேயும் போகலாம், வீட்டில் தான் இருக்கும். உங்களை எடுத்துக்கோங்க. எப்படி வேர்த்துருங்க. இது இங்கே சமைக்கிறதுக்கு நம்ம வீடியோ எடுக்க முடியாது, கேட்டால் நம்மளை குறை சொல்கிறாங்க, எந்த ஹெல்ப்பும் பண்ணுறதே இல்லைன்னு. இதுவே பெரிய தியாகம் தானே நம்ம பண்ணுறது. சண்டே ஒரு நாள் தான் நம்மளுக்கு லீவு. ஃப்ரெண்ட்ஸுங்கள போக முடியுதா? எங்கேயாச்சும் அவர் வந்து ஏமாத்துறாரு. இன்னைக்கு தான் ஒரு வீடியோக்கு வர சொன்னால் தடையை விட்டுறாதம்மா. வீட்டில் ஆல்ரெடி எரியுது வெயிலுக்கு. எதுக்கும் சண்டே அதுவுமா எங்கேயாச்சும் வெளியே போக முடியுதா? விளையாட போக முடியுதா? போனால் பிள்ளை குட்டி தூக்கிட்டு போக சொல்கிறாங்க. அங்கே போனால் அவங்க விளையாட முடியுமா? அப்போ தான் ஒருத்தன் ஆய் வருதுங்குவேன், அப்பா முட்டாய்ங்குவேன், அப்பா என் கூட விளையாடுங்குவாங்க. அவங்க கூட விளையாடுந்தான் இல்லைன்னு சொல்லலை. அதான் ஒரு கட்டத்துக்கு மேலே கொண்டாட்டி பிள்ளைங்க நான் என்னம்மா அவங்க லைஃப் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம லைஃப் நம்மளோட சந்தோஷத்தை தான் இழக்கிற மாதிரி இருக்குது. கேட்டால் இவங்க சந்தோஷத்தை போய் இழக்கிற மாதிரியே பேசுவாங்க. மசாலா வந்து இது பண்ணியாச்சு. அதை அடுக்கி
வந்து இவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க போகிறோம் நம்ம. வறுவலுக்கு மீன் ரெடி. இதை வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடலாம். மீன் சமைச்சு கிராமத்துங்கள்லாம் அந்த வயல்வெளியில் காய வச்சுட்டு பம்பு செட்டில் வச்சு அப்படியே சாப்பாடே மீன் வறுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். பம்பு செட்டில் உட்காந்து சூப்பராக. இப்போலாம் எங்கே இந்த பம்பு செட்டு இங்கே கிராம சைடு போக வேண்டியதாக இருக்குது. போனாலும் டயத்துக்குள்ளே போகணும். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக தம்பிங்களுக்கு ஸ்கூல் லீவ் விடுவாங்க. அப்போ பம்பு செட்டு கூட்டி போவோம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து இவருக்கு ஓவராக வாய் பேசினால இவருக்கு வந்து ஒரு வேலை கொடுக்க போகிறோம். நம்மளுக்கு வெளியே ஃபோன் எடுத்துகிட்டு போய் உட்காந்துருக்கீங்க. மீன் வந்து சாப்பாடை வந்து காய வச்சாச்சு, காய வைக்க எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இது பண்ண போகிறோம், சாப்பாடும் வேக வச்சாச்சு. அந்த கேப்பில் வந்து நம்ம இப்போ வெங்காயம் நறுக்க போகிறோம். காக்கா வந்து அழகாக தூக்கிட்டு போகும். கொஞ்சம் கீழே வைங்க, இங்கே வைங்க. வெயிலில் உட்காருவீங்களா? சேரு பிடிக்கும் கலப்புறாங்க. வெளியே உட்காந்து எங்கள் வீடு இருக்கிற லொக்கேஷன் எப்படி இருக்குது? அழகாக கிராமத்துங்களில் இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் பம்பு செட்டு தான் கிடையாது. இது வந்து வேறு எங்கேயும் கிடையாது, எங்கள் வீட்டு வாசல் தான். மீன் குழம்புக்கு வெங்காயம் நறுக்கிட்டு இருக்காங்க. இது பக்கத்தில் அந்த மட்டைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கோழி சாப்பிட்றதுக்கு. எங்கள் வீட்டு பக்கத்தில் கோழிங்க வளர்க்குறாங்க, நாட்டுக்கோழிங்க. காற்றோட்டமாக வெளியே உட்காந்தா சூப்பராக இருக்கும் ஈவினிங் டயத்தில். என்ன சொன்னீங்க? யாருக்கெல்லாம் இந்த இது பிடிக்கும், இந்த சூழல் அப்பப்போ அப்படி தான் பேசுகிறப்போ பியூர் தமிழ் தான் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி கட்டில இது கத்தாழை, சாரி. அப்பப்போ வெயிலுக்கு இதை அறுத்து அதுக்குள்ளே அந்த ஜெல்லை எடுத்து ஃபேஸ்லேயும் தடனா ஃபேஸ் அவ்வளோ கிளியராக நல்லாயிருக்கும். இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, ஆனால் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நேராக கிடைக்க மாட்டேங்குது. இந்த வெயில் சுள்ளும் தான் அடிக்குது, ஆனால் டக்குன்னு காய மாட்டேங்குது. காய்ஞ்சால் ஒரு வறுவலை போட்டு சாப்பிட்லாம் டக்குன்னு. மேடம் அதுக்குள்ளேயும் குழம்பு வச்சுருவாங்க. எல்லாம் அவுட்டிங் போகிறாங்க, நம்ம மட்டும் வீட்டில் உட்காந்துருக்கோம். வந்து நம்ம வந்து அவரை வந்து மீன் காய வைக்க உட்கார வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம். நல்லெண்ணெய் நல்லா கொஞ்சம் ஊற்றிட்டு கூடுதலாக எண்ணெய் நல்லா கொதித்த பிறகு இது வெந்தயம், சீரகம் இல்லாத உணவு சரி இருக்காது. அதுக்காக சீரகம் போட்டு தாளிச்சுக்கணும். டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது வந்து வெளியே வந்து விளம்பரம் ஆடு கொடுத்துட்டே போகிறாங்க, அதனால் கத்திக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொச்சுக்காதீங்க. அடுத்து பூண்டு கருவேப்பிலை போட்டு போடணும். சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து சண்டேனால டைரெக்டாக லஞ்சு தான். போட்டு நல்லா வதங்குற வரை வெயிட் பண்ணிட்டு அடுத்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கிட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரையும் வதக்கணும். அடுத்து நல்லா புளியை வந்து கரைச்சிக்கணும். புளியை ஊற வச்சிடணும்ல. அது தக்காளி 3 தக்காளியை கழுவி வச்சுருக்கோம். அதை தக்காளி 3 போட்டு நல்லா கரைஞ்சிக்கணும். அது வந்து இப்போ மசாலாத்தூள் போடணும். நம்ம வீட்டில் வச்ச தூள் தான் எல்லாமே. மசாலாத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கணும். எண்ணெயில் வதக்கினா கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதுக்காக தான் வந்து எண்ணெயிலே வதக்க சொல்கிறது. நல்லா வதக்கிட்டு
நம்ம கரைச்சி வச்சா தண்ணியை ஊற்றா போகிறோம். புளி தண்ணி, புளியும் தக்காளியும் சேர்த்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். அது நல்லா கொதிக்கட்டும். அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து வெங்காயம் இல்லை, தேங்காவும் வெங்காயத்தையும் அரைச்சி பேஸ்ட் ஊற்றணும். அது வெயிட் பண்ணுங்கள், அரைச்சிட்டு வந்துடுறேன். கொதிச்சோன்னே தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை போடணும். கரைச்சி ஊற்றிட்டு ஒன்று நம்ம போடவே மறந்துட்டோம். அது என்னன்னா உப்பு போட மறந்துட்டோம். இப்போ வந்து எடுத்து இப்படி போடணும். உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்ச பிறகு மீனை போடணும். கடைசி பேம் வாசம் மணக்கு மீன் போட்டோன்னா என்ன மணக்கும். மீன் போடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து மாங்காய், யாருக்கெல்லாம் மாங்காய் போட்டேன் மீன் குழம்பு பிடிக்கும் பண்ணுங்கோ. கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மீன் போடணும். குழம்பு கொதிச்சிடுச்சு. மாங்காய் வந்து அரை வேக்காடாக வெந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா மீனை போடணும். கிண்டக்கூடாது. இப்போ லைட்டாக கொதிக்கணும். ஒரு கொதிச்சோன்னே சிம்மில் வச்சு மூடி வச்சுருக்கணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இது பாருங்க, நல்லா அப்படியே கொதிச்சோன்னே மூடி போட்டு மூடி வச்சிடணும். வறுக்கிறதுக்கு வந்து தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு நம்ம போய் மீன் எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம். சரியா? மண் சட்டினால வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிப்போட தரோம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணால் கொதிச்சுக்கிட்டே தானே இருக்கும். அதனால் நல்லா இப்போ கொதி வந்துடுச்சு. கொதி வந்தோடனே அதுவாகவே அடுப்பில் அந்த சூட்லேயே வெந்துடும். அதனால் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சுருவோம். அவ்வளோதான். இப்போ போய் நம்ம மீன் வந்து என்ன நிலமையில் இருக்குது, காய வச்ச மீன் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்க்க வந்துடலாம். இங்கே பாருங்கள், மீன் காய வைக்க சொன்னால் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். இவர் தான் எனக்கு பர்த்டே பாய். எல்லாரும் எனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. நானே சொல்லிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. நானே ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன். கிறுக்கல அது பாருங்க, சின்ன பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை போய் வறுக்க போகிறோம். எடுத்துகிட்டு வந்துட்டோம் மீனை. இப்போ வறுக்க போகிறோம். எண்ணெயை ஊற்றுவோம். எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா எண்ணெயை ஊற்றணும். நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெயை வந்து ஃபுல்லாக பரசி விடணும். இப்போ மீனை வந்து எடுத்து அடித்து வைக்க போகிறோம். மீன் வந்து அப்படியே ஃப்ரை ஆகிட்டுருக்கு. திருப்பி போடணும்.
சிம்மில் வச்சே இருங்கப்பா, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மீன் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இந்த மீன் வந்து எப்பயாவது தான் கிடைக்கும். நகர நல்ல செம்ம மீன். இதோட கருவாடும் செம்மையாக இருக்கும், மீனும் சூப்பராக இருக்கும். அந்த மனுஷன் சொன்னார்ல எனக்கு வீடியோ எடுத்து தர வேண்டும், இதுதான் அவரோட லட்சணம். நானே எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா. சாப்பிடலாமா இனி? எல்லாம் ரெடி. சாதம் சுருக்கு சாதம், மீன் குழம்பு இப்போ ஓப்பன் பண்ணி தரேங்க. எப்படி எடுக்கணும்? இது செம்மையாக அப்படியே குழம்போட குழம்பா ஊறி அப்படியே சாப்பிட போகிறோம். மீன் வறுத்தல் வறுத்தாச்சு, எனக்கு அரைச்சி அவ்வளோதான். அடுத்து ரெடி சாப்பிட்றது தான். அது வந்து சாப்பிட்றது வந்து காசில் வரும். காசில் பாருங்க. பாய். நாங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.